நேத்து கோர் கமிட்டில அண்ணாமலை பத்தி பேச்சே இல்ல. இதுதான் உண்மை. அமித்ஷா வந்திருக்காரு. அது சார் என்ன தேவை எழுந்து சார் கட்சி சார் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இது உள்துறை அமைச்சர் ஒரு நிமிஷம் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஒரு புது அரசாங்கம் உருவாகி இருக்கு. அதாவது இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் கையிலே இருந்த தமிழ்நாடு திராவிட கட்சிகளே கையில இல்லாம ஒரு புது அரசாங்கம் உருவாகி இருக்கும் போது அமித்ஷா மாதிரி பெரிய தலைவர்கள் எங்களோட கோர் கமிட்டி தலைவர்களை பார்க்கறது எந்த அளவுக்கு நியாயம்? இதுல இருக்க சின்ன விஷயத்துக்கு அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா சும்மா வேண்டிய ஒரு கருவேப்பிள்ளையை தூக்கி போடுறீங்க. தேவையில்லைங்கிறேன். இது வேண்டியதே இல்லை. ஏன்னா அந்த மீட்டிங் நடந்ததோட பர்பஸ் என்னன்னா ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இந்த ஆட்சி மாற்றம் நடந்த இடத்துல தமிழ்நாடு நம்மளோட பார்வை எப்படி இருக்கணும்? இது வரைக்கும் திராவிட கட்சியை திமுகவை எதிர்க்கிறது மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம். இத்தனை வருஷமா திமுகவை எதுக்கணும், திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமைப்புல இருந்து இப்ப டிவிகேன்னு ஒரு கட்சி வந்திருக்கு. அது ஒரு புது தலைமையில வந்திருக்காங்க. இதை எப்படி பார்வை பண்ணணும், இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும், இதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணும், நம்மளோட விளக்கங்கள் என்ன, நம்மளோட சாதனைகள் என்ன, அந்த சாதனைகளை இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு போய் எப்படி சேர்க்கணும். இது மாதிரி பேசுறதுக்கு வந்து உட்காந்தா நீங்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வெளியே போனவருக்காண்டி வந்தா சார் இதெல்லாம் டூ மச் சார். இந்த மாதிரி பேசி தான் சார் நீங்க ஒரு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா சார்? ஒரு சாதாரண ஒரு நிழலை பெரிய பேய் மாதிரி உருவாக்கி வச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது பண்ணாதீங்க. அண்ணாமலை நிழலா நிஜமான்றது தெரிஞ்சிரும் சார். அந்த காலத்துல அண்ணாமலை நிழலா நிஜமான்னு தெரிஞ்சிரும். இப்போ தெரியட்டும். அதாவது அந்த காலத்துல என்னன்னா நம்ம குழந்தைகளுக்குலாம் சாப்பாடு விடும்போது போலீஸ் மாமாட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு விட்டுற மாதிரி நீங்க சம்பந்தம் இல்லாம ஒரு போலீஸ் மாமா உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. அது உருவாக்காதீங்க. அதுல ஒண்ணுமே இல்ல. அந்த போலீஸ் மாமா ஒண்ணுமே யார் சார் உருவாக்குனது? நீங்க உருவாக்குனீங்க, சரியா பயன்படுத்தல. யாராச்சும் நீங்க தான் உருவாக்குனீங்க, சரியா பயன்படுத்த தெரியல. அவரு இல்ல இது வேலைக்கு ஆகாது சார். இங்க பாரத பிரதமர் வந்திருக்கும் போது கூட கோர் மீட்டிங் நடந்ததுன்னா எத்தனையோ தடவை உங்களுக்கு தெரியும் கிராண்ட் ஷோலாம் நடந்திருக்கு. அப்போ பாரத பிரதமரே உட்காந்து கோர் கமிட்டியில இருக்க எல்லா தலைவர்களோடய உட்காந்து பேசுவாரு. அப்ப வந்து இதுக்காண்டி தான் பேச அப்பெல்லாம் நீங்க கேட்கல. இதெல்லாம் என்னன்னா வேணும்ட்டே ஒருத்தரை வலிமைப்படுத்தணும், ஒருத்தரை வளர்க்கணுங்கிறதுக்காண்டி பேசியிருக்கலாம். அமித்ஷாவே வந்திருக்காருன்னா அப்ப அண்ணாமலை வெளியேறது ஒரு பலவீனமா இருக்கு, ஒரு வீக்கா இருக்குது. தூக்கி நிறுத்த அமித்ஷா தேவைப்படுறாரு சார். இது வந்து ஆட்சி மாற்றம், தமிழகத்தோட ஆட்சி மாற்றத்திற்காண்டி நடந்த கோர் கமிட்டியை ஒழிய ஒருத்தர் வெளியே போனார் நடந்த கோர் கமிட்டியே இல்லைங்கிறது தான் நிலைப்பாடு. ஏன்னா அந்த நிலைப்பாடுல தான் அவங்க நடந்திருக்காங்கிறத எங்கள்கிட்ட இன்னைக்கு வலிமையா எங்க தலைவர் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மை சார். இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸே நீங்க பண்ணாதீங்க சார். வேஸ்ட் அது பண்ணாதீங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.